கலா ரசிகர்களுக்கு வணக்கங்க. இவர் பேர் வேலுச்சாமி, இவங்க அண்ணன் பேர் வீராசாமி. என்னடா வேலுச்சாமி வீராசாமி இருக்குன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இவங்க ரெண்டு பேருமே ரெட்டை பிறவி. ஆனா வேலுச்சாமி காதல் திருமணம் பண்ணிட்டு இவர் அண்ணனை விட்டு தனியா வந்துட்டார். வரும்போது சும்மா வரலங்க, சொத்துல பாதி பங்கு வாங்கிட்டு தான் வந்தாரு. ஆனா அவர் இப்ப இருக்கிறது வாடகை வீட்டுல. அவரோட மனைவி அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா இவர் ஒரு தண்ணி வண்டின்னு சொல்ல முடியாதுங்க, கண்டெய்னர் லாரினே சொல்லலாம். ஆமாங்க, இவரோட குடிப்பழக்கம் பிடிக்காம இவரோட மனைவி இவரை விட்டுட்டு போயிட்டாங்க. ஓ சாரி, இவர் குடிக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலங்கிறதுனால இவரோட மனைவியை இவரே அடிச்சு துரத்திட்டாரு. இப்ப தெரிஞ்சிருக்குமே இவரோட சொத்து எப்படி போச்சு, இவரோட மனைவி எப்படி போனாங்கன்னு. போன்மா. யாருடி? சித்தப்பா. இவங்க தாங்க வேலுச்சாமியோட அண்ணி. பக்கத்தில் நிற்கிறது அவங்களோட பொண்ணு, பேர் சத்யா. காலேஜ் முடிச்சு வீட்டில் தான் இருக்காங்க. நிறையா வரன் வருதுங்க, ஆனால் யாரையுமே பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களோட லட்சியம் லவ் மேரேஜ் தான் பண்ணுங்கிறது. மதினி, நான் வேலம் பேசுறேன். சொல்லு. தெரியுதா? என்ன மதினி, எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு தெரியலையா? எதுக்கு ஃபோன் பண்ணாலும் எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் அப்ப சொன்னதுதான் இப்பவும் சரியா? நீ எப்ப கேட்டாலும் நான் பத்திரத்தை தரமாட்டேன். பாரு மதினி, அண்ணன் பொண்டாட்டிங்கிற ஒரே மரியாதைக்காக தான் பொறுத்து போறேன். இல்லன்னு வெச்சுக்க, நான் என்ன உன் சொத்துல பங்கா கேட்டேன்? பத்திரத்தை கொடு, அடமானம் வச்சு என் பிரச்சனையை முடிச்சிட்டு உனக்கு 6 மாசத்துல திருப்பி கொடுத்துறேன்னு சொல்றேன்ல. என்னது சொத்துல பங்கா? ஒழுங்கா உங்க அண்ணன் பேச்ச கேட்காம ரோட்ல பேப்பர் பொறுக்கிட்டு இருக்க ஒரு கழுதைய கூட்டிட்டு போனியே, அத உருப்படியா வச்சு மேய்ச்சியா? எல்லாத்தையும் குடிச்சு ஒண்ணு இல்லாம அழிச்சு போட்டு இப்ப பத்திரத்தை கூடு பாத்திரத்தை கூடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. பாரு மதினி, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. அடுத்த வாரம் ஊருக்கு வருவேன், பத்திரத்தை கேட்பேன், நீ கொடுக்கற இல்லன்னு வெச்சுக்க, கத்தி எடுத்து ஒரே குத்தா குத்தி பத்திரத்தை வாங்கிட்டு வந்துருவான். பாத்துக்க. குத்துவியா பரதேசி பயல? நீ வாடா, ஊருக்குள்ள வந்த உடனே ஆளை வச்சு உன்னை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு ரோட்டோரமா தூக்கி போடுறேன். குத்துவானாமல்ல சனியம் பிடிச்சவன். கருமம் பிடிச்ச எலிங்க, கருவாடு வச்சாலும் சரி கத்திரிக்காய் வச்சாலும் சரி மாட்டேங்குதுங்க. ஒரு நாள் சிக்குவீங்க, அப்ப பாத்துக்கிறேன். ஐயா, இவங்களை சும்மா விட கூடாது. உங்களுக்கு இதை வேலையை உங்களை எதனா பண்ணியா அவனியா? உள்ளூர் பையன் காட்டி நீங்க மன்னிச்சு விட்டுறீங்க, அவங்க அழிச்சாட்டியம் தாங்க முடியலையா? மணி, ஸ்டேஷனுக்கு போன் போடியா? என்னையா, அவனுங்களை எங்கேயாவது பாத்தியா? ஊரு பூரா தேடி பார்த்தாச்சு, பயிலுக்கு சிட்டா பறந்துட்டாங்க. வீட்டுல போய் பாத்தியா? அவங்கள பத்தி தான் வீட்டுல கேட்டாதான். புள்ள எங்கம்மா? நல்லா கழுவி விட்டு ரொம்ப நாளாச்சு. இத போடுறா ரைட்டு. அவெல்லாம் விருந்தாளிக்கு பிறந்தவன். ஐயா, இவனுங்களை பிடிச்சி உள்ள போடணும் ஐயா, வெளியே விடக்கூடாதுங்க ஐயா. இதுக்கு முன்னாடி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்காமையா இருக்கு? எத்தனை தடவை கொடுக்கறது?
சின்ன சின்ன திருட்டுங்கிறதுனால அவனுங்களை கூட்டு போய் வான் பண்ணி அனுப்பிச்சிடறானுங்க. இல்ல அவங்க கையில என்ன இருக்கோ அதை வாங்கிட்டு போக சொல்லிடுறானுங்க. அப்புறம் எப்படி வேலைங்க? என்னாச்சு? அண்ணே, அவங்க நம்ம ஊர்ல மட்டும் இல்லண்ணே, போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஓடு பைக்கும் தூக்கிட்டு போயிட்டாங்கண்ணே. போடுற டே அழகு, எத்தனை நாளைக்கு தான் இந்த ஊர்ல கோழி குஞ்சு பிடிச்சிட்டு தெரியுது? வெளில போய் ஏதாவது பெருசா பண்ணி வேர்ல்டு லெவல்ல ஃபேமஸ் ஆனாதான் இந்த ஊர்ல நம்ம யாருன்னு தெரியும். டே பாண்டி, நம்ம இந்த ஊருக்கு யாருன்றத விட நம்ம இந்த நாட்டுக்கு யாருன்றதான் யோசிக்கணும். என்னத்தை யோசிக்க சொல்ற? நம்ம இந்த நாட்டோட குடிமகன்டா. ஏன் மாப்பிள்ள நம்ம குடியாதங்கிறது இந்த ஊருக்கே தெரிஞ்சு போச்சா? அடைச்சி வாய மூடு. குடிமகனா சிட்டிசன்டா. இந்த நாட்டில் எல்லா சுதந்திரமும் எல்லா உரிமையும் நமக்கு இருக்கு. எதை வேணாலும் எடுக்கலாம், எதை வேணாலும் விற்கலாம். அப்படி இந்த நாட்டுக்கே நமக்கு உரிமை இருக்கும்போது தம்ம துண்டு ஊர்ல நமக்கு உரிமை இருக்காதா? ஏய் சூப்பரா சொன்ன மச்சான். வாயா தலையாரி. என்ன தலையாரி, ஊருக்குள்ள எங்களை பத்தி என்ன பேசிக்கிறாங்க? வழக்கம் போலதான் நீங்க ஓடு அவங்க தேடு. ஆனா ஒண்ணுடா, என்னைக்காவது ஒரு நாள் வருஷமா மாட்ட போறீங்க, உங்களை கட்டி வச்சு உரிக்க போறாங்க. போச்சு பிச்சு போட பாத்துக்க. நாங்க மாட்டினா அடுத்த நிமிஷமே ஒன்னதான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க கூட சேர்ந்து அவ்வளவு கூட்டு கலவணித்தனம் பண்ணிருக்க. எங்களை கட்டி வச்சு உரிப்பாயெல்லாம் இவர் வேடிக்கை பாப்பாராம்ல. அதான் பாரு டிக்கடா நக்கலு. சேரட்ட விடு. அழகு, என்ன அது நல்லாவா இருக்கு? வந்து பேசியா? டே மணி, இதுக்கு முன்னாடி நம்ம சண்டை போட்டது இல்லையா? ஏன்டா மூஞ்ச தூக்கி வச்சிருக்க? வாடா. மூஞ்சி தூக்கி வச்சிருக்கா இல்ல, அவனுக்குலாம் மனசாட்சியே கிடையாதா? ஒரு பையனை போட்டு இந்த அடி அடிக்கிறான். சண்டை போட்டிருக்கோம், ஆனா அந்த மாதிரி கை வச்சது கிடையாது. ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம இந்த அடி அடிக்கிறான். இனிமேல் உங்க மூஞ்சிலே நாங்க முழிக்க போறது இல்ல. நாங்க இன்னைக்கு போர் வண்டிக்கு வேலைக்கு போறோம். நீ வந்தவா இல்லனா வரட்டி போ. டேய் நில்றா. டேய் மணி, டேய் போறாங்கடா, கூப்பிடுறா. போட்டும், அப்படியே போய் சாவட்டும். என்னம்மா ஏமா கத்துற? புளிய சொல்ல மால்ஸ் பார்க்காங்கல்ல, அவருக்கு போன் பண்ணா ஏதாவது ஐடியா சொல்ல வரலாமா? ஆமாண்டி, போடி போன் எடுத்துட்டு வாடி. அம்மா ரிங் போதுமா? சொல்லுமா. டேய் குணா, நான் ராத்திரி காலையில எந்திரிச்சு வந்தேன்டா. புலம்பாத விஷயம் வெளியே தெரியாம பாத்துக்க. வெளியே தெரிஞ்சா போலீஸ் கேஸ் ஆயிரும். நான் மதுரை வரைக்கும் ஒரு சோழியா போறேன்.
வர 4 நாள் ஆகும். அணக்காரப்பட்டியில் எனக்கு தெரிஞ்ச பசங்க இருக்காங்க. அவங்க கிட்ட விஷயத்த சொல்லி இன்னைக்கு நைட்டே வர சொல்றேன். அவங்க என்ன கேக்குறாங்களோ பார்த்து கொடுத்து சரிடா. காரியத்தை கச்சிதமா முடிச்சு கொடுத்துருவாங்க. வச்சுட்டேன்டா. சரிம்மா. என்னம்மா சொல்லுச்சு? யாரோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களாண்டி, அவங்கள அனுப்புறேன்னு சொல்லியிருக்காண்டி. நான் சொன்ன மாதிரி நேரா வந்துட்டீங்கல்ல, யார்கிட்டயும் விசாரிக்கல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக வந்துட்டோம். ஆமா என்னாச்சு? என்னாச்சா? மாறி உங்ககிட்ட எதுவும் விஷயம் சொல்லலையா? அதெல்லாம் எதுவும் சொல்ல. எங்க ஆயாவை போய் பாருங்கன்னு சொன்னாப்ல. உங்களுக்கு ஏதோ பிரச்சனையாம்ல, அதான் வந்தோம். எதுவும் சொல்லலையா? சரி நானே சொல்றேன். நான் என்னன்னு சொல்றது? என் புருஷன் பேரு வீராசாமி. அதோ இந்த போட்டோல இருக்காரே அவர்தான். பொருத்தம் சரியில்லையே. சரி சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி சித்தரா மாதிரி மாயமா மறைஞ்சு போயிட்டாரு. இப்ப மறைஞ்சிட்டானா? எல்லாம் செத்து தானே போவாங்க. சரி இப்ப என்ன ஆச்சு? என்னத்த சொல்ல, திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து பணமா கிடக்குறாரு. இது என்னடா இளவு? என் புருஷன் சித்தரா போயிட்டாருன்னு ஊரெல்லாம் பெருமையா பேசிக்கிட்டாங்க. இப்ப திடீர்னு பணமா வந்திருக்காருன்னு சொன்னா எல்லாரும் சாதாரண மனுஷனா நினைப்பாங்க. அது எனக்கு அசிங்கமா போயிரும்பா. எப்படியாவது இவரை யாருக்கும் தெரியாம அடக்கம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும். சரி, பணத்தை தெரியாம புதைக்கிறதெல்லாம் போலீஸ் கேஸ், கொஞ்சம் செலவாகும். எவ்வளவு தருவீங்க? ஒரு 5000. எவ்வளவு சொன்னீங்க? அந்த தம்பி எவ்வளவு சொல்லுச்சு? அதை விடுங்க, நீங்க எவ்வளவு தருவீங்க? 50,000 ரூபாய் கொடுக்குறேன். 50,000? சரி ஓகே, வாங்கடா. 6 மாசத்துக்கு பிரச்சனை இருக்காது. வாடா போலாம். ஏங்க பைசாவை கொடுங்க, நாங்க கிளம்புறோம். என்னது கிளம்புறீங்களா? ஏங்க நீங்க தானே சொன்னீங்க பணத்தை புதைச்சா பணம் தரேன்னு. எல்லாம் முடிஞ்சுச்சு, காசை கொடுங்க, நாங்க கிளம்புறோம். பணத்தை புதைச்சிட்டீங்களா? அப்ப இது யாத்தே, இது என்ன கூத்து? என்னது புதைச்சிங்களா? கிறுக்கு பயலுகளா, நான் எரிக்க தானடா சொன்னேன். ஏங்க இது என்னங்க ஏட்டிக்கு போட்டி என்ன பஞ்சாயத்தா இருக்கு? உங்க காசு வேணாம், ஒண்ணு வேணாம். நீங்க பணத்தை எரிச்சாலும் சரி புதைச்சாலும் சரி, நாங்க கிளம்புறோம். தம்பி தம்பி ஒரு நிமிஷம்ப்பா. நான் தான் அப்பவே சொன்னேனே அவர் சித்தரா இருந்தாருன்னு. அவங்க எல்லாம் இறந்தா புதைக்க கூடாது, எரிச்சிடணும். இல்லனா எத்தனை தடவை புதைச்சாலும் திரும்ப திரும்ப வந்துடுவாங்க. தெரியாதா உங்களுக்கு? கொண்டு போய் எரிச்சு விட்டுருங்க, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். ஐயோ, சரி வாங்கடா.
என்னப்பா சொன்ன மாதிரி செஞ்சிட்டீங்களே, ஒரு பிரச்சனையும் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எரிச்சாச்சு. சரி நீங்க காசை கொடுங்க, நாங்க கிளம்புறோம். தம்பி, புதைச்சும் அந்த ஆள் வந்துட்டாரு. இப்ப எரிச்சிருக்கோம். திரும்பி வந்துட்டா நான் என்னையா பண்றது? அதுக்கு நாங்க என்ன செய்ய? இல்லப்பா, நான் சொல்றத கொஞ்சம் கோவப்படாம கேளு. ஒருவேளை நீங்க போனதுக்கு அப்புறம் அந்த ஆளு பணமா வந்துட்டா நானும் என் பொண்ணும் ஒத்தையா என்னையா பண்ணுவோம்? ஐயா இது வேலைக்கு ஆகாது மச்சான். நீங்க தானே சொன்னீங்க எரிச்சா திருப்பி வர மாட்டாருன்னு. இருங்கப்பா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க என்ன பண்றீங்க, ஊருக்குள்ள ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு, அங்க படுத்துக்கோங்க. காலையில ஒரு 8-9 மணிக்கு வாங்க. அந்த ஆளு பணமா வரானா இல்லையான்னு பாத்துக்கலாம். அப்படி வரலன்னா காசு கொடுக்குறேன், நீங்க பாட்டு வாங்கிட்டு போயிடுங்க. சரி மச்சான், இருந்தது இருந்துட்டோம், இருந்து காலையில் பார்த்துட்டு போயிடும். காலையில வருவோம். ஆமா. காசு வரணும். ஆமா. இல்ல வேற மாதிரி ஆயிரும். ஆமா ஆமா. நாங்கெல்லாம் மோசமானவங்க. பாத்துக்க. வாங்கடா. திரும்ப வருவோம்ல. ஒரு வாட்டி புதைச்சும் ஒரு வாட்டி எரிச்சும் அக்கனி. அழகு, டே பாண்டி, எந்திரா, எந்திரா, எந்திரா. அங்க பாருடா, நைட் அவ்வளவு தூரம் கொண்டு போய் புதைச்சோம், அவனை எரிச்சோம், திரும்பி வந்துட்டான்டா. பாருடா. ஏய் லூஸ் மாதிரி பேசாதடா, வேற யாராவது இருப்பான், அவனா இருக்க மாட்டான். டேய் நீ தான்டா லூஸ் மாதிரி பேசுற, நான் நல்லா பாத்துட்டா. நைட்டு கோட்டோட பார்த்து அது ஆள் தான்டா, ருத்ராட்ச கோட்டை போட்டுருக்கான்டா. ஆமாடா, அந்த ஆளே தான்டா. டேய் இப்ப என்னடா பண்றது? 5க்கு 10க்கும் பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருந்தோம், முழுசா 50,000 பார்க்கலாம் நினைச்சா சாணியம் பிடிச்சவன். எரிச்சாலும் போச்சாலும் திரும்ப வந்துடுறேன். பாண்டி, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்டு சும்மா விட்டுட்டு போறது இவனை? இங்கேயே கொண்டுட்டு பணத்தை நம்ம ஊருக்கு எடுத்துட்டு போயிருவோம். அப்புறமா அந்த அம்மாட்ட 50,000 காசை வாங்கிடுவோம். சூப்பர் ராமச்சான். ஏய் இங்கே வேணா, ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்கு, வெளியில வச்சு முடிச்சிருவோம். வாங்கடா. நீ வாடா. ஊருக்குள்ள வந்த உடனே ஆளை வச்சு உன்னை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு ரோட்டோரமா தூக்கி போடுறேன்.
ஷார்ட் டெத் சார். அக்கிஸ்ட் பிடிச்சாச்சா? அக்கிஸ்ட் பிடிச்சாச்சு. மர்டர் தானே? ஆமா சார். கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்ல? ஆமா சார். செத்தவர் பேர் என்னையா? செத்தவர் பேரு மூர்த்தி சார். செத்தவர் பேர் என்ன? வேலு சார். சார் வேலு சார். சரி சீக்கிரம் முடிச்சிட்டு வாங்க. சரிங்க சார். ஓகே சார். போடா போடா. ஐயோ, இவங்க யாரு? வணக்கம். வணக்கம்மா, நாங்க அணக்கரப்பட்டியில இருந்து வரோம். ஐயா எங்க ஊர் பண்ணையாரு. வணக்கம். வாங்க, உள்ளார வாங்க. பரவாயில்லம்மா, எங்கேயோ வெளியே கிளம்பிட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஐயா. பாப்பா, உள்ள போய் தண்ணி கொண்டு வா. குத்துப்பட்டு செத்தவர் உங்க குழந்தைனாருன்னு சொன்னாங்க. மனசுக்கு ரொம்ப உருக்கமா இருந்துச்சு. குத்துனது எங்க ஊர்க்கார பயலுக. அதான் ஊர் சார்பா மன்னிப்பு கேட்டு போலான்னு வந்தோங்கம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. யார சொல்லி என்ன பண்றது, எல்லாம் விதி. கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு இல்லையா? ஆமாங்க ஐயா, நீங்க சொல்ற மாதிரி இனி எந்த பிரச்சனையும் வராது. ஒருவேளை ஓடி போன 2 பேர் திரும்ப வந்துட்டா என்ன ஏன் இங்க கொண்டா. என்னது இது? சீப்போ, எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும் ஸ்வீட் சாப்பிட்டு ஆரம்பிக்கணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆஹா, நான் கொடுத்தா நீ சாப்பிட மாட்டியா? சாப்பிடு. நேத்து நைட்டு எலிக்கு லட்டுல விஷத்தை வச்சல, அது தின்னுட்டு தாமா இப்படி செத்துங்க. இப்ப என்னடி பண்றது? போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. உன்னோட செத்து என்னைய போலீஸ் பிடிச்சிட்டு போறாங்க. நாசமா போச்சு, நான் அனுபவிச்சு எல்லாம் முடிச்சிட்டு. ஒரு பையனை கூட லவ் பண்ண தெரியுமா? அதுதான் முக்கியம். இப்ப என்ன பண்றது அத சொல்லு. புளிய சொல்ல மாரிசத்து பார்க்காங்கல்ல, அவருக்கு போன் பண்ணா ஏதாவது ஐடியா சொல்ல வரலாமா? ஆமாண்டி, போடி போன் எடுத்துட்டு வாடி. என்னமா சொல்லுச்சு? யாரோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களாண்டி, அவங்கள அனுப்புறேன்னு சொல்லியிருக்காண்டி. என்ன பண்ணலாம்? நம்ம தான் ஏதாவது பண்ணணும்.
ஏய் உள்ள போய் 2 வெள்ளை வேட்டி இருக்கு, அதை எடுத்துட்டு வாடி. எதுக்குமா? நீ போடி, போய் எடுத்துட்டு வாடி ஃபர்ஸ்ட். நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம தான் சரி பண்ணிக்கணும், பயந்துட்டு இருக்க கூடாது. கவலைப்படாதீங்க, ஊர் நல்லா இருக்கும், கடவுள் இருக்காரு, அவர் பார்த்துக்குவாரு. நல்லபடியா போயிட்டு வாங்க. அதெல்லாம் சரிதாம்மா. ஒருத்தர் பிரச்சனாலும் சரி, ஊர் பிரச்சனாலும் சரி, சாமியா வந்து தீர்த்து வைக்க போகுது. நம்மளால மனுஷன் அதை பார்த்து பண்ணணும். என்ன நான் சொல்றது? சரி வரேங்கம்மா. வாங்க வரேங்கம்மா. வாங்க.